பிக் பாஸ் காமன் மேனோட ஷூட்டிங் அப்படிங்கிறது நிறைவு பெற்றுச்சு. எல்லா டாஸ்க்குமே வச்சு முடிச்சாச்சு. அவங்கவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. முனியம்மாலாம் வந்து கிளம்பி போகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. சரி, முனியம்மா கிளம்புறாங்க அப்படின்ட்டு அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டே வெளில போகிறாங்க, காமன் மேனை விட்டே வெளில போகிறாங்க, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு கூட நம்மலாம் நினச்சோம். ஆனால் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நீங்கள் போங்க, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், நீங்கள் வந்து பிக் பாஸில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் முனியம்மா அவர்கள் அவங்களோட ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து எப்படி இவங்களுக்கு வந்து காமன் மேன் அப்படிங்கிற வாய்ப்பு கிடைச்சது, எப்படி இவங்க அப்ளை பண்ணாங்க, அவங்களுக்கு 11வது படிக்கக்கூடிய ஒரு பையன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து அது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு வழியாக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் டீமில் இருந்து கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்டு முதல் ரவுண்டில் வந்து சமைக்கிறதுல வந்து பெட்டர் வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லாம் கொடுத்து டிபேட்லாம் நடந்திருக்கு. அதில் வந்து முனியம்மா வந்து பயங்கரமாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. முனியம்மா வந்து அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி இப்போ டாப் 50க்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகி சமூக ஊடகங்களில் முனியம்மாவுடைய ரசிகர்கள் எல்லாம் முனியம்மா எப்படியாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் முனியம்மாவை பற்றி ஒரு கமெண்ட் ஒன்று என்னோட சேனலில் வந்திருந்தது. இந்த கமெண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் உண்மையைத்தான் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஷர்மா மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு முனியம்மா வைத்திருக்கக்கூடிய யூடியூப் சேனலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து இன்னொரு சக யூடியூபரு. அந்த முனியம்மாவுடைய சக யூடியூபரோட அந்த யூடியூப் சேனல் பேரு தருண் சுந்தர் ஃபேமிலி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு ஒரு லேடி நடத்துகிறாங்க. அவங்க தான் முனியம்மாவுக்கு வந்து இந்த யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கான ஐடியாலாம் கொடுத்து யூடியூப்பில் வந்து எப்படியெல்லாம் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தவங்களே வந்து மறந்துட்டு அவங்கள வந்து முனியம்மா வந்து மிரட்டியிருக்காங்க. மிட் நைட்டில் கால் பண்ணி கொலை மிரட்டெல்லாம் விடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது. இந்த கமெண்ட் எல்லாம் வருதுன்னா அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சிட்டு தான் நம்ம ஒரு கருத்து அப்படிங்கிறத சொல்லணும். சரி, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து அந்த தருண் சுந்தர் ஃபேமிலி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அந்த பெண்ணை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூடியூப்பில் போய் அவங்க இன்ஸ்டா ஐடி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட சேனலில் வந்து இப்படிலாம் சொல்கிறாங்க, அது உண்மையானும் கமெண்ட் பண்ணேன். அந்த சைடில் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்க, முனியம்மா வந்து பிக் பாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து சொந்த வீட்டுக்கு வந்து வீடியோ போட்டிருந்தாங்களே, அதில் போயிட்டு நான் கமெண்ட் பண்ணுறேன். முனியம்மா இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு கமெண்ட் வருது, இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முனியம்மாட்டே நான் நேரடியாக கேட்குறேன். அதுக்கு முனியம்மா வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஆமாம் ப்ரோ இந்த மாதிரி வந்து நாங்கள் பேசுனது உண்மைதான் சொல்லியிருக்கணும். இல்லை அப்படின்னா இல்லை ப்ரோ அது வந்து வதந்தி, என்னை பிடிக்காதவங்க எனக்கு எதிராக வந்து அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் முனியம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து அவங்களோட சேனலில் அவங்களோட வீடியோக்கு பண்ண கமெண்ட்டை டெலீட் பண்ணுறாங்க. டெலீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, என்னோட யூடியூப் சேனலில் நான் போட்ட வீடியோக்கு கீழே வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டென்ட் போடுறது முக்கியம்தான், அதனால் வந்து நான் பேசின வாய்ஸ் ரெக்கார்டு இருந்தால், அந்த யூடியூபரை நான் மிரட்டினதா சொன்னதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு இருந்தால் அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டாக போடுங்க, ஏன்னா காசு முக்கியம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் யூடியூப் சேனல் நடத்தலை முனியம்மா. எது உண்மை அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும், அதுக்காக தான் நான் வந்து யூடியூப் சேனலுங்கிறது நடத்துகிறேன். என்னோட யூடியூப் சேனலில் என்னோட வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ண தெரிஞ்ச முனியம்மா எதுக்காக நான் உங்கள் சேனலில் வந்து பண்ண கமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணுறீங்க? அதில் தான் உண்மை இல்லைல்ல, நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்கல்ல, எதுக்காக அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணணும்? நான் கேட்குறேன், அந்த கமெண்ட்டை பார்த்து 4 பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக கூட டெலீட் பண்ணியிருக்கலாம். முனியம்மா வந்து இந்த இடத்துல தப்பு தான் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, அவங்க மேலே ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்பல. ஒரு விஷயம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு முயற்சி பண்ணும்போது காசுக்காக தான், கண்டென்ட்டுக்காக தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தரை பார்த்து இவங்களா வந்து ஒரு விஷயத்தை வந்து யூகிச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இதே முனியம்மாவிற்கு ஆதரவாக நான் எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு முனியம்மா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் என்னோட யூடியூப் சேனலில் பாருங்கள். அவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கேன். முனியம்மா கிட்ட வந்து ஒரு வெள்ளந்தித்தனம் இருக்குது. முனியம்மா உண்மையிலே இந்த பிக் பாஸ் 10க்குள்ளே போகிறதுக்கு தகுதியான நபர் தான். இந்த காமன் மேன் கேட்டகரியில் காமன் மேன் கண்டஸ்டண்ட்டாக இருந்து முனியம்மா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. முனியம்மாவை நேரடியாகவே தேர்வு பண்ணியிருக்கலாம். அவங்க ஒரு பியூர் பிக் பாஸ் மெட்டீரியல் அப்படின்னு நான் பேசியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் பிரியவர்ஷினி கூட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சரியான நபர் தான் அப்படின்னு நான் பேசியிருக்கேன். உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முனியம்மா கிட்ட நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய சேனலில் போய் கமெண்ட் பண்ண என்னுடைய கமெண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலில் வந்து காசுக்காக தானே நீங்கள் கண்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா எனக்கு உண்மையிலே புரியல. அப்புறம் எதுக்காக நான் வந்து உங்களை ஆதரித்து பேசணும்? அப்போ இதுதான் உங்களுடைய உண்மையான முகமா?
முனியம்மா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அவங்க போட்ட வீடியோல ஒரு மனுஷன்னா அவனுக்கு வந்து நல்ல சைடும் இருக்கும், கெட்ட சைடும் இருக்கும். அவன்ட்ட நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். உண்ம நான் ஒத்துக்கிறேன். எல்லாராலயும் நல்லவங்களாலலாம் இருக்க முடியாது. அதுவும் பிக் பாஸ் மாதிரியான வீட்ல 100 நாளும் நான் நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டுலாம் சத்தியமா இருக்க முடியாது. நம்மகிட்ட வந்து குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். அதேபோல அது எல்லா மனுஷனுக்கும் பொருந்தும். அப்போ உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு அப்படின்னா, அதையும் வந்து விமர்சனம் பண்றது தானே எங்களை போன்ற பிக் பாஸ் ரிவ்யூவர்ஸோட வேல. அப்போ உங்கள பற்றி ஒரு குற்றச்சாட்டு வருது. அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்க எடுக்கக்கூடிய முயற்சி கூட தப்பு. அத கூட நாங்க கன்டென்ட்டுக்காக தான் பண்றோம் அப்படின்னு நெனைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இதே பிரியவர்ஷினிய பத்தி நான் வீடியோ போட்டப்ப கூட, பிரியவர்ஷினிட்ட வந்து நான் Instagramல வந்து பேசினப்ப கூட, இதே பிரியவர்ஷினி வந்து இப்ப என்கிட்ட வா, போ அப்படின்னு பேசுற அளவுக்கு நானும் அவங்கள வா, போன்னு பேசுறேன். அவங்களும் என்ன வா, போன்னு பேசுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான கான்வர்சேஷன பிரியவர்ஷினி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நைட்டி போட்டு போய் கான்ட்ரோவர்சி அந்த பொண்ணு பண்ணியிருந்தா கூட, ஒரு நெகட்டிவான விஷயம் மூலமாக மிகப்பெரிய அளவுல போய் அந்த பொண்ணு சேர்ந்திருந்தா கூட, அந்த பொண்ணு வந்து ப்ராப்பரா Instagramல வந்து மரியாதையோட ஒரு ஃப்ரெண்ட்லி நோட்டோட வந்து மெசேஜ் அப்படிங்கிறத பண்ணியிருக்கு. ஆனா மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய அளவுல பாசிட்டிவா போய் சேர்ந்த முனியம்மா, காசுக்காக கன்டென்ட்டுக்காக தானே நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு, நம்ம எந்த நோக்கத்துக்காக அவங்களுக்கு கமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம, நம்மள வந்து தப்பா பேசுறாங்க, நம்மள வந்து தப்பா காட்ட முயற்சி பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றேன். பிக் பாஸ் காமன் மேன்ல நடக்கிறது கேமே கிடையாது. பிக் பாஸ் காமன் மேனுக்கு வெளியில நடக்கிறது தான் கேம். யாரெல்லாம் ஆன் ஹோல்டர்ல இருக்கானோ, யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகி வெளியில வந்தானோ, எல்லாருமே இந்த சேனலை வந்து காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. பயாஸ்டா இருக்காங்க. ஜட்ஜஸ் வந்து எவனையுமே மதிக்கிறது இல்ல. அவனே இவனேங்கிறது, வா போங்கிறது, நாய் மாதிரி வந்து நடிக்க சொல்றது. ஏண்டா ஒரு காமன் மேனை, ஒரு பப்ளிக் பீப்புளை எந்த அளவுக்கு கேவலமா கீழ்த்தனமா ட்ரீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரீட் பண்றானுங்க. யாரெல்லாம் வந்து இவங்களுக்கு ஆமாசாமி போடுறாங்களோ, யாரெல்லாம் இந்த முனியம்மா மாதிரி சொம்படிக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் வந்து ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் கொண்டு போய் பிக் பாஸ் கதவுகள் திறக்கப்பட்டு உள்ள கொண்டு போய் விட்டுறாங்க. சுகுமாரன் அப்படின்னு எஸ்எஸ் மியூசிக்கோட ஆங்கர் ஒரு பையன் வந்தான். அவன் உண்மையிலே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணான். ஆரி பத்தி, ஓவியா பத்தி, மாயா பத்தி புட்டு புட்டு வைக்கிறான். அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாயா, ஓவியாலாம் பர்சனலா எடுத்துக்கிட்டு அவனை கேள்வி கேட்கிறேன் அப்படிங்கிற பேர்ல, இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து 200 ஆடிஷன் அட்டன் பண்ணா அவ செலக்ட் ஆகுறா அப்படின்னா, ஒரு பையன் 400 ஆடிஷன் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா பொண்ணுங்களுக்கு வந்து வாய்ப்புங்கிறது ஈஸியா கிடைச்சிருது அப்படிங்கிறத தான் அவன் மீன் பண்ணான். இன்னும் சொல்ல போனா, ஒரு பொண்ணு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு வீடியோ போடுதுன்னு வச்சுங்களேன், அது லேக்ஸ் கணக்கில் வைரலா போயிடுது. அது கண்டென்ட் நல்லா இல்லைன்னா கூட, ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு பிரசன்டபிளா இருக்கா, அழகா இருக்கா, அவளுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து கியூட்டா இருக்கு அப்படின்னா, ஆளாளுக்கு ஒரு அக்கான்னு பேர் வச்சு விட்டுறாங்க. பலூன் அக்கான்றாங்க, டெய்லர் அக்கான்னு சொல்லிடுறாங்க. இப்போ கூட வந்து இந்த நைட்டி அக்கா அப்படின்னு சொல்லி இவங்கள வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணுங்கிறப்ப ஈஸியாக ட்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஆனால் ஒரு ஆண் அப்படிங்கிறப்போ அவன் போய் ரீச் ஆகுறதுக்கு ஒரு ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படிங்கிற தன்னுடைய வலியையும் வேதனையும் அந்த சுகுமார் அப்படிங்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாயா அப்படிங்கிற இந்த கேரக்டர் ஃபேக் ஃபெமினிஸ்ட் கார்டை கையில் எடுத்துக்கிட்டு வெறி பிடிச்சி போய் ஏன்னா வெறிநாய் கடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க மாயா. இப்படியா பேசுவாங்க? அப்படி என்ன வெறி உனக்கு அவன் மேல? அவன் வந்து மாயானால சீசன் 7 அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா ஃபிளாப் ஆகி போச்சு. குரூப்பிசம் பண்றேன்னு கேங்கு சேர்த்துக்கிட்டு மாயா வந்து அந்த சீசனையே ஒண்ணுத்துக்கலாம பண்ணிடுச்சு அப்படின்னு மாயா முன்னாடி ஆன் டு த ஃபேஸ் சொல்லிட்டான் அந்த சுகுமார் அப்படின்றவன். அதுல மாயா ட்ரிகர் ஆகி அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஓவியா வந்து ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணது தப்புன்ட்டான். அதுக்கு ஓவியா கேட்குது, சூசைட் பண்ணிக்கிறவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைப்பாங்க? காரி பூணு துப்புணுன்னு தான் நினைப்பாங்க. கடவுள் கொடுத்த உயிரை, இயற்கை கொடுத்த உயிரை நீயா மாச்சுக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? உங்கள் அப்பா அம்மா உனக்கு கொடுத்த அந்த உயிரை நீ எடுத்துக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? சட்டம் கூட சொல்லுது சூசைட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சட்டத்திற்கு எதிரானது. அப்போ நீ ஸ்விம்மிங் பூலில் குதிச்சது தப்புன்னு ஓவியாவுக்கு சொன்னப்போ ஓவியா ட்ரிகர் ஆயிடுச்சு. மாயானால சீசன் 7 ஃப்ளாப்ன்றப்ப மாயா ட்ரிகர் ஆயிடுச்சு. ஆக மொத்தத்தில் இதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு தான் இவங்க வந்து செலெக்ஷன் ப்ராசஸே பண்றாங்க. அந்த பையனுக்கு வந்து செலக்டட் கொடுத்துருக்கணும், ஆன் ஹோல்டுன்ட்டாங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஒட்டுமொத்த காமன் மேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பித்தலாட்டம் தான். பின்னாடி இருந்து டாக் பேக்கில் அவன் என்ன சொல்றானோ அதைத்தான் இவங்க உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பப்பட் மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள்லாம் எதுக்குடா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு அங்கே போய் நிற்கிறீங்க? நம்ம உண்மையிலே இந்த காமன் மேன் கண்டஸ்டண்ட்டை கலந்துக்கிட்டவங்களை பார்த்து உங்களுக்குலாம் வெக்கமான சூடு சொரணம் இருக்காடா? எதுக்குடா சுயமரியாதையை விட்டுட்டு போய் நிற்கிறீங்க அப்படின்னு அவங்கள பார்த்தும் ஒரு பக்கம் கேட்கணும். எப்படா வெக்கமே இல்லாமல் இதுக்கெல்லாம் வந்து ஜட்ஜு பேனலில் உங்களுக்குலாம் என்னடா தகுதி இருக்குன்னு வந்து உட்காந்துருக்கீங்க?
சீசல் டைட்டில் வின்னர் டைட்டில் வாங்கிட்டா நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு இந்த ஜட்ஜஸை பார்த்து கேள்வி கேட்குறது யாரு? அதுவும் மாயா, நீ எல்லாம் டைட்டில் வின்னர் கூட கிடையாது. நீ எல்லாம் வந்து டாப் 2ல கூட வரல, ரன்னராக கூட வரல. எதுக்கு வந்து உமன் கார்டை எடுத்துக்கிட்டு ஃபேக் ஃபெமினிஸ்ட் கார்டை எடுத்துக்கிட்டு அப்படியே ஆட்டம் போட்டுட்டு இருக்க? நிறைகுடம் தழும்பாதுன்னுவாங்க, ஆனால் வெறுங்குடம் கூட தழும்பாது மாயா. நீ எல்லாம் வந்து வெறுங்குடம் தான். அப்போது தங்களுக்கு சொம்படிக்கக்கூடிய, தங்களுக்கு ஆமாசாமி போடக்கூடிய, இந்த சேனலை வந்து புகழ்ந்து பேசக்கூடிய இந்த முனியம்மா போன்ற நபர்களெல்லாம் வந்து இவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. முனியம்மா வந்து எங்களுக்கு எப்படியெல்லாம் ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க தெரியுமா, எங்களுக்கு எப்படியெல்லாம் சாப்பாடு போடுறாங்க தெரியுமா, எப்படியெல்லாம் எங்களை கவனிச்சுக்கிறாங்க தெரியுமா, நேரத்துக்கு ஸ்நாக்ஸ் வருது தெரியுமா அப்படின்னு இந்த சேனலை பற்றி யாரெல்லாம் உயர்வாக பேசுகிறாங்களோ, விஜய் டிவி எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருச்சுங்க அப்படின்னு சொம்பு தூக்குறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே அப்பில் தூக்கி விட்டுறாங்க. எவன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறானோ, எவன் மனசில் பட்டதை பேசினானோ, எவன் வந்து உண்மையிலேயே இந்த ஷோக்காக டெடிக்கேட்டடாக இருக்கானோ, அவனை ஆன் ஹோல்டு பண்ணுறது, ரிஜெக்டடுன்னு சொல்லி வெளில அமிச்சிடுறது. நானும் இந்த காமன் மேனுன்ற பேரில் இவனுங்க பண்ணுற பித்தலாட்டத்தெல்லாம் வந்து நம்ம சொல்லாமல் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இவங்களை நான் விடுறதா இல்லை. டோட்டலாக இந்த ஷோவையும் சரி, இந்த ஷோவை நடத்தக்கூடிய இந்த ஜட்ஜஸாக இருக்கக்கூடிய இந்த ஆரி, அதுக்கப்புறம் மாயா, ராஜு, ஓவியா அப்படின்னு ஒருத்தர் விடாமல் இவங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் நான் ஏற்றாம விட மாட்டேன். மாயாவை ஹோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்பப்போ எதுக்குடா ஜட்ஜு சீட்டில் உட்கார வைக்கிறீங்க? ஜட்ஜாக உட்காந்துருக்கிறதுக்கு மாயாவுக்கு என்ன தகுதி இருக்குது? ப்ரோமோவில் ஹோஸ்ட்டு மாயா அப்படின்னு சொல்லி போட்டு பில்டப் பண்ணிட்டு இப்போ இந்த ஜட்ஜு சேரில் உட்கார வச்சு வாய்க்கு வந்ததை மாயா நல்லா சொம்படிக்குதா, ஆமாசாமி போடுதா, சேனலில் இருக்கிறவன் வந்து டாக் பேக்கில் சொல்கிறதுக்கெல்லாம் ரைட்டு ஓகே அப்படியே பண்ணிடலாம், செலக்டட் கார்டு கொடுத்துடலாம், ரிஜெக்டட் கார்டு கொடுத்துடலாம். ஓ அப்படியா, இந்த கண்டஸ்டன்ட் இப்படி பேசணும். எதுக்கு நீ ஹோஸ்ட் பண்ணுற வேலையை விட்டுட்டு ஜட்ஜு பேனலில் வந்து உட்கார்ற? ஷோபா இந்திரகுமார்னு ஒரு கேரக்டர் கிரட்ஜு படத்தில் வர பேய் மாதிரி வந்து என்ட்ரி இருந்துச்சுன்ற ஒரே காரணத்தினால அதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. யாரான்னு பார்த்தா மாயாவோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுற தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. அது மாதிரி மாயாவுக்கு எவன்லாம் நெருக்கமாக இருக்கிறானோ, மாயாவுக்கு வந்து எவன்லாம் சொம்படிக்கிறானோ அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு பித்தலாட்டமாடா பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் முனியம்மாவிற்கு ஆதரவாக பேசினா நாங்கள் ஃபயர் விடுவோம். முனியம்மாவுக்கு வந்து நீங்கள் எதிராக பேசிட்டீங்க, விமர்சனத்தை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கடிச்சு வைப்போம் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது புரியல. ஏன்னா முனியம்மாவே நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அந்த கேள்வியை ஏன் கேட்குறோம், எதுக்காக கேட்குறோம் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசின வாய்ஸ் ரெக்கார்ட் இருந்தால் அதை வச்சு கண்டென்ட் போடுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, முனியம்மாவுக்கே இந்த அளவுக்கு தான் மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னா முனியம்மாவிற்கு ரசிகர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மக்களாகிய உங்கள்கிட்ட சொல்கிறேன், த காமன் மேன் ஷோ அப்படிங்கிறது முழுக்க ஐவாஷு பித்தலாட்டம். அந்த 50 பேரில் ஆல்ரெடி ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 5 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக மிச்சம் இருக்கக்கூடிய 45 பேரை வச்சு கண்டென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் இந்த மானங்கட்ட சேனல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மானங்கட்ட வேலையை செய்யக்கூடிய இந்த சேனலுக்கும் இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்கும் துணை போனவர்கள் தான் இதில் செலக்ட் ஆன 5 பேரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். மக்களாகிய உங்கள்கிட்ட நான் கேட்குறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஆரம்பத்தில் முனியம்மா அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவாக தெரிஞ்சாங்க. இப்போ முனியம்மா கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒன்றொன்னா வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. காமன் மேன் அப்படிங்கிற பேரில் ஒட்டுமொத்தமாக இவனுங்க பித்தலாட்டம் பண்ணிட்டுருக்கிறானுங்க, ஊரை ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.